வணக்கம் கைஸ், நீங்கள் தமிழில் பார்த்து வந்த மாதிரி தான் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், அதாவது பேசிக் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற பெர்ஸ்பெக்டிவில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸு, ஹியூமன் பாடிஸை வரைய முடியுமா தான் பார்க்க போகிறோம். அப்படி வரைய முடிஞ்சால் அதை எப்படி வரையலாம், அதோட ஸ்டெப்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வேலை கோலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற ஆப்ஜெக்ட்ஸு, ஹியூமன் பாடிஸை வரையதுக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் வந்து லைன்ஸ். லைன்ஸில் ஒரு வகையான லைன்ஸ் இருக்குது, அதாவது சிஎஸ் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎஸ் லைன்ஸ்னா, சினா கர்வ்டு லைன்ஸ், எஸ்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அதாவது இந்த ரெண்டு லைன்ஸையும் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டா நம்ம ஈஸியாக எதனாலும் கொண்டு போயிடலாம், எதை வேணாலும் ஈஸியாக வரையலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சி லைன்ஸ்னால் கர்வ்டு லைன்ஸ். கேர்வ்டு லைன்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இன்டர் சர்க்கிள் மெத்தட், அந்த மாதிரி நிறைய மெத்தடிங் இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது நான் பண்ணுறது வந்து இன்டர் சர்க்கிள் மெத்தட். அதுக்கப்புறம் வேவ் மெத்தட். மெத்தட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் கர்வ் லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ட்ராயிங்கில் இம்பார்ட்டன்ட் ஆனது கர்வ் லைன்ஸ் தான். கர்வ் லைன்ஸை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஹேண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளது தான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸையும் நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் போட பழகணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது. இப்படி போட்டு தேய்க்காமல் ஒரே ஸ்டோக்கில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரே ஸ்டோக்கில் நான் இருக்கிறோம்ல, இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸை போட பழகிக்கணும். ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் போடணும். ரொம்ப நேரம் அதிலேயே போட்டு நோண்டுற மாதிரி பண்ணக்கூடாது, அது வந்து நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக வரையணும். எடுத்தோடனே ரொம்ப டார்க்காக வரையக்கூடாது. பென்சிலே லோ கிரேட் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லைட்டாக வரைய யூஸ் ஆகும். நம்ம எப்போவுமே ட்ராயிங்கில் லைட்டாக தான் வரையணும். அடுத்தது வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஷேப்ஸில் மொத்தம் 2 வகையான ஷேப்ஸ் இருக்குது. ஒன்று ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸு, இன்னொன்று 3D ஷேப்ஸ். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். நார்மல், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி உள்ள ஷேப்ஸ் தான் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னால் அதை வந்து நம்மளும் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் போடணும். ஸ்கொயர்னா நான் லைன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக போடணும். நம்ம லைன்ஸ் செக்மெண்ட்டில் பார்த்த மாதிரியே கரெக்டாக போடணும். இப்போ நம்ம கர்வ்ட் லைன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்க்கிளையும் நீங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் போடணும். ஃப்ரீ ஹேண்டில் தான் போடணும். காம்பஸ் யூஸ் பண்ணாமல் போடணும். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் கையை வச்சு சர்க்கிள் போடணும். இதுக்கு வந்து நம்ம கர்வ் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மெத்தட் வச்சும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மெத்தட் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வட்டமாக போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கடைசியில் பெர்ஃபெக்டாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சர்க்கிள் பெர்ஃபெக்டாக வரும். அடுத்து பார்க்க போகிறது 3D ஷேப்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் 3D ஷேப்ஸையும் ஸ்கேல், காம்பஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் போட பழகிக்கணும். 3D ஷேப்ஸில் கியூப், சிலிண்டர் அப்படின்னு தான் சொல்லுவோமோ, அதான் 3D ஷேப்ஸு. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இதான் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி. நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் வந்து பெர்ஸ்பெக்டிவ். அதாவது நம்ம என்ன இதிலேருந்து பார்க்குறோம் அப்படி சொல்கிறது பேர் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டெப்பு பேர் வந்து பெர்ஸ்பெக்டிவ்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம நார்மல் கண்ணோட்டத்தோடு பார்க்காம ஷேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது கரெக்டாக. அப்போ இதை ஷேப்ஸாக பார்க்கணும். இப்போ அதுக்குள்ளேயே நமக்கு ஓவலும் இருக்குது, 2 வகையான ஓவல் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இந்த இதை நம்ம ஷேப்ஸை யூஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது 3D ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம வரையும் போது 3D ஷேப்ஸை வச்சு வரைஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இது பென்சில் எடுத்துக்கோங்களேன். பென்சிலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரெக்டாங்கிள், இதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரெக்டாங்கிள். இங்கே லைட்டாக வீங்கி இருக்கு, இங்கே செமி சர்க்கிள், இங்கே ட்ரையாங்கிள். இப்போ இந்த பென்சிலை அப்படி பிரிச்சுக்கணும். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள் அப்படின்னு நம்ம கரெக்டாக பிரிச்சுட்டா நம்ம இந்த பென்சிலை எப்படி வச்சாலும் ஈஸியாக வரைஞ்சிடும். நம்ம வரைய போகிற ஆப்ஜெக்டை நம்ம
ஒரு ஷேப்ஸ் கண்ணோட்டத்தோட பார்க்கணும். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கிறத வச்சு நீங்கள் நேராக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிக்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் எக்ஸசைஸும் நிறைய பண்ணுவாங்க. ஹேண்ட் எக்ஸசைஸும் நிறைய தேவை. இப்போ ஹேண்ட் எக்ஸசைஸில் நம்ம என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்ட் சர்க்கிள் மெத்தட் அதெல்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேவ் மெத்தட், இன்ட்ரெஸ்ட் சர்க்கிள் மெத்தட், அந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவ் லைன்ஸ் வரும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக இழுத்து லைன் போட்டு பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது நம்ம லைன்ஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே மற்ற ஷேப்ஸு எல்லாம் நம்ம கரெக்டாக வர ஆரம்பிச்சோம். இதான் இப்போ நான் உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் சொன்னதுன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எது புரியலையோ என்னோட இன்ஸ்டா ஐடியில் எனக்கு பெஸ்ட்டெல்லாம் டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லுங்கள். டிராயிங்கில் வேறு என்ன டவுட் இருக்குது, அது லாங் வீடியோவாக போடணும்னாலும் சொல்லுங்கள். அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.